வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சில்க் வாமோட லைஃப் சைக்கிள். ஸோ சில்க் ப்ரொடக்ஷன் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மாத். ஸோ அடல்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா டைனி எக்ஸ் என்ன பண்ணுது, மல்பெரி லீவ்ஸில் வந்து லே பண்ணுது. ஸோ 300லேருந்து 400 எக்ஸ் பெர் ஃபீமேல் மட்டும் லே பண்ணுது. ஹேச்சரிஸ் வந்து 10 டேஸ்லேயே நமக்கு நடக்க ஆரம்பிச்சிருது. ஸோ அந்த எக்ஸ் எல்லாமே என்ன பண்ணும், மல்பெரி லீவ்ஸை மட்டும்தான் சாப்பிடுது. ஸோ கான்ஸ்டண்ட்டாக அதை மட்டும் தான் சாப்பிடும். ஸோ மால்ட் க்ரோஸ் ரேப்பிட்லி மால்ட்ஸ். ஸோ ஒரு மால்ட்டாக அது 4 to 5 டைம்ஸ் வந்து பெருசாக ஆரம்பிச்சிடும். ஸோ லார்வல் ஸ்டேஜ் வந்து 6 வாரம் வரைக்கும் இருக்கும். ஸோ லார்வாவாக இருக்கக்கூடிய ஸ்டேஜில் நம்ம என்ன சொல்லுவோம், அவங்கள கேட்டர் பில்லர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ கேட்டர் பில்லர்ஸ் தட் இஸ் புழுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது மாதிரி நம்ம அதை வச்சுருப்போம். ஸோ அது என்ன பண்ணும், கேட்டர்பில்லர் தனக்கு தானே என்ன பண்ணும், குக்கூனை வந்து பில்ட் பண்ணிக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த குக்கூனை நம்ம பாயில் பண்ணிட்டோம்னா அதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், சில்கை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம பாயில் பண்ணல அப்படின்னா மாத் எமர்ஜஸ் ஃப்ரம் ஒன் இஃப் ஹார்வெஸ்டட். ஸோ என்ன பண்ணுறாங்க, மாத் வந்து எமர்ஜஸ் ஆகுது. ஸோ அது குக்கூன் வந்து தன்னால் டெஸ்ட்ராய் ஆகிட்டு அது ஒரு ஃப்ளையாக வந்து பறக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அவங்களோட அந்த அந்த குக்கூன் ஸ்டேஜில் இருக்கும் போது அவங்களோட சலிவரி கிளான்ஸ்லாம் தான் என்ன ஆகுது, இந்த சில்க் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ டேக்ஸ் 2 to 3 மேட் அண்ட் லே எக்ஸ் கான்செப்டல் குக்கன். ஸோ என்ன பண்ணும், 2 to 3 டைம்ஸ் என்ன பண்ணுது, எக்ஸை வந்து மறுபடியும் லே பண்ண ஆரம்பிச்சிடும் இந்த மாத் அடல்ட். ஸோ எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சில்க் ஃபைபரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ இவங்களை யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ எக்கனாமிக் வேல்யூ எங்கே ஹையாக இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா டெக்ஸ்டைல்ஸ் இண்டஸ்ட்ரியில் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த இதில் நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னா எந்த ஸ்டேஜில், ஸோ இதில் இந்த கொஷின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா எந்த ஸ்டேஜில் நம்ம சில்க் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா குக்கூன் ஸ்டேஜில் நம்ம சில்க் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ அதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ குக்கூன்னு அவங்களுக்கு நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணலை அப்படின்னா அது என்னவாயிடும், மாத்தா மாறிடும். ஸோ அதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் நோட் என்ன அப்படின்னா 300லேருந்து 400 எக்ஸ் வரைக்கும் ஒரு ஃபீமேல் சில்க் வார்ம் இல்லை மாத் அடல்ட் சில்க் மாத் வந்து என்ன பண்ணுது, லே பண்ணுது. ஸோ மல்பெரி லீவ்ஸில் மட்டும் தான் இது லே பண்ணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.